ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆதியாகமம் 1 அதிகாரம் 15 வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவராலே அன்றி எந்த சிருஷ்டிப்பும் இல்லை. அவரே சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்திலே நட்சத்திரங்கள், பெரிய சுடர்களை படைக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் வானத்திலே வைக்கிறார். எதற்காக? பூமியிலே பிரகாசத்தை கொடுக்கும்படியாக. இந்த பூமியிலே வெளிச்சத்தை கொடுக்க அவர் வானத்திலே நட்சத்திரங்களை வைக்கிறார், பெரிய சுடர்களை உருவாக்கி வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது அது அப்படியே ஆயிற்று. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் மேலே இருந்து செய்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்காக தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ, செய்து கொண்டிருக்கிறாரோ, இந்த பூமியிலே வாழ்கிற உங்கள் வாழ்க்கையிலே அது அப்படியே ஆகும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்குமா. நாம் நமக்கென்று பல காரியங்களை செய்கிறோம், எல்லாம் வாய்க்கப்படுகிறதா? நிச்சயமா இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக சிலவற்றை பரலோகத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். அது அப்படியே ஆகும். தேவன் ஒரு காரியத்தை செய்து அவர் இதுவரை தோல்வி கண்டது இல்லை. அவருடைய நாமங்களில் ஒன்றென்ன? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஜெயபலமானவர். வெள்ளம் போல சத்துரு வரும்போதே அவர் கொடி ஏற்றிடுவாராம். காரணம், அவரிடத்தில் தோல்வி இல்லை. அவர் தோற்றது கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பல நேரத்தில் இங்கே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். ஆனால் அங்கே அவர் நமக்காக பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அது அப்படியே ஆகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த கால வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கானதை பரலோகத்திலிருந்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் நித்திய கண்மலை. ஆமேன். அன்று வானத்திலே பெரிய சுடர்களை எல்லாம் வைத்து பூமியை பிரகாசிப்பிக்கும்படி அவர் செய்தது அப்படியே ஆனது போல உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும்படிக்கு கர்த்தர் பரலோகத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே ஆகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று. இங்கே அவருடையவன் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படுமானால் அங்கே நமக்காய் தேவன் செய்கிறது இங்கே வாய்க்கப்படாமல் போகுமா? தேவனே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று கர்த்தர் நம்மை செபிக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கானதை அவர் அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர். எங்களுக்கானதை பரத்திலிருந்து நடப்பித்து வருகிற எங்கள் பரலோக பிதாவே, எங்களை பிரகாசிப்பிக்கும்படி நீர் செய்கிற காரியம் எங்கள் வாழ்க்கையில அப்படியே ஆகும் என்று நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.